ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் புதன்கிழமை மார்னிங் டு ஈவினிங் விலாக் தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். வழக்கம் போல் காலையில் எந்திரிச்சோடனே ஹெல்த் ட்ரிங்க் ஏதாவது எடுத்துக்கிறதா. இன்றைக்கி வெண்பூசணி கருவேப்பிலை ஜூஸ் தான் மார்னிங் எடுத்துக்கிட்டேன். அதை ரிலாக்ஸாக குடிச்சு முடிச்சுட்டு நைட்டு விளக்குன பாத்திரத்தெல்லாம் எடுத்து வைக்கலான்னு சொல்லி எடுத்து வச்சிட்ருக்கிறேன். மார்னிங் டிஃபன் இட்லி தான். அதுக்கு தொட்டுக்க சட்னி சாம்பார் தான் ரெடி பண்ண போகிறேன். பாசிப்பருப்பு சாம்பார். சைடில் பருப்பை வேக போட்டுட்டு தான் பாத்திரத்தை நான் எடுத்து வச்சிட்ருக்கிறேன். கையோடு டிஃபனையை ரெடி பண்ணிவிட்டு இட்லியோட சட்னி சாம்பார் வச்சு எப்பவும் போல் மார்னிங் டிஃபனோட முளைக்கட்டின பாசிப்பயிரையும் எடுத்துக்குவேன். ஸோ அந்த மாதிரி இட்லி சட்னி சாம்பாரோட முளைக்கட்டின பாசிப்பயிரையும் எடுத்துக்கிட்டாச்சு. இதுதான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். அதை முடித்த கையோடு கொஞ்சமாக பாத்திரம் இருந்ததுனால அதையும் கழுவி வச்சுட்டேன். பாத்திரம் கழுவி கூட போட்டுடலாம், ஆனால் அதை எடுத்து வைக்கிறது தான் பெரிய வேலை. இந்த கொக்கோ பிட்டு நான் 1 மாதத்துக்கு முன்னாடியே வாங்கினேன். கொஞ்சமாக 2 செடி வைக்கிறதுக்காக மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக அதை கத்தியை வச்சு சுரண்டி எடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டு எடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. அதனால் அடுத்தடுத்து செடி வைக்கவே எனக்கு கொஞ்சம் யோசனையாக இருந்துச்சு. அதனால் எல்லாத்தையும் தண்ணியில் சோக் பண்ணி வெயிலில் காய வச்சு ஸ்டோர் பண்ணிக்கிட்டோம்னா தேவையானப்போ ஈஸியாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்கிறதுக்காக ஃபுல்லாக தண்ணியை சோக் பண்ணிட்டேன். பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றிட்டாலே கொஞ்சம் ஈஸியாக கையோடு வந்துடும். இது தண்ணி அப்சர்வ் பண்ண இது ஒரு கேக் 3 மடங்கு ஆகும். ஸோ இது ஊற வச்சுருக்கிறேன். ஒரு 2 மணி நேரம் கழித்து போய் வெயிலில் காய வைக்கணும். கருப்பு கவுனி அரிசி அரைச்சி வச்சது தேர்ந்துருச்சு. ஸோ லேசாக வறுத்து வெயிலில் காய வச்சு திருப்பி பவுட்ரு பண்ணி வச்சிட்டோம்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கஞ்சி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் ஃபுல்லாக வறுத்து வச்சுட்டு அதை வெயிலில் காய வச்சுட்டேன். மார்னிங் 9:30க்கு பயங்கரமான சுட்டெரிக்கிற வெயில் இருக்குது. ஸோ இப்போவே நம்ம ஊற வச்ச கொக்கோ பிட்டையும் காய வச்சிட்டோம்னா நல்லா காஞ்சிரும். ஸோ அதனால் ஊற வச்சதை நல்லா பிழிஞ்சு எடுத்து இந்த மாதிரி வெயிலில் காய வச்சுட்டு ஈவினிங் போல் நம்ம நல்லா காஞ்சதுக்கப்புறம் எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கிட்டோம்னா அதை அடுத்தடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த வேலையெல்லாம் முடித்ததுக்கப்புறம் ஒரு சூடாக காஃபி போட்டு குடிக்கணும்னு தோணுச்சு. அதனால் காஃபி சாப்பிட்டு ரிலாக்ஸ்டாக ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்தாச்சு. மதியான லஞ்சுக்கு இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் முருங்கைப்பூ பொரியல். ஃப்ரெஷ்ஷாக காலையில் கிடச்சிது. ஸோ ஹெல்த்தியான இதை விட முடியுமா? ஸோ அப்படியே கையோட வாங்கிட்டு வந்தாச்சு. இதை ஈஸியாக நம்ம முருங்கை கீரை மாதிரி ரொம்ப நேரம் உருவணும் கிடையாது. நம்ம தொட்டாலே அந்த பூவெல்லாம் உடனே உடனே உதிர்ந்து வந்துடும். இந்த பூ கொஞ்சம் கசக்குங்கிறதுனால அதில் நம்ம முட்டையை ஆட் பண்ணி சேர்க்குறப்ப குழந்தைங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி தான். முட்டை பொரியல் செய்கிற மாதிரி தான் செய்யணும். பெரிய வெங்காயத்தை பொடிசு பொடிசாக கட் பண்ணிவிட்டு 2 பச்சை மிளகாய் காரத்துக்கு போட்டுட்டு லாஸ்ட்டாக பெப்பர் போட்டு நம்ம இறக்குறது தான். முருங்கைப்பூ இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறம் நல்லா தண்ணி ஊற்றி உப்பு போட்டு வாஷ் பண்ணி அப்புறம் தான் யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ முருங்கைப்பூ பொரியல் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பேனை அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி பெரிய வெங்காயத்தை பொடிசு பொடிசாக கட் பண்ணதை போட்டு அதோட 2 பச்சை மிளகாவையும் சேர்த்து 2 பச்சை மிளகாய் போதும். லாஸ்ட்டாக நம்ம பெப்பர் சேர்க்குறதுனால ஸோ இதை நல்லா வதக்கி விட்டுட்டு வாஷ் பண்ணி வச்ச முருங்கைப்பூவை போட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போதும். ரொம்ப நேரம் முருங்கைப்பூ வேக வேணாம். ரொம்ப நேரம் வெந்துச்சுன்னா அதோட மருத்துவ பலன்லாம் போயிடும். ஸோ இந்த மாதிரி லேசாக வதக்கி விட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அப்புறம் மூடி வச்சுக்கலாம். நிறைய தண்ணி சேர்த்தோம்னா முருங்கைப்பூ ரொம்ப குழஞ்சிரும். ஸோ அந்த மாதிரி நம்ம வேக வைக்கக்கூடாது. லேசாக மட்டும் தண்ணி ஊற்றிட்டு அப்படியே மூடி வச்சிட வேண்டியதான். ஸோ இந்த முருங்கைப்பூ வேகிற நேரத்தில் சைட் பை சைடாக நான் மதியானம் சமையல் பருப்பு சாதம் தான் வைக்க போகிறேன். ஸோ அதுக்கு வெங்காயம், வெள்ளைப்பூடு, பச்சை மிளகாய், தக்காளி, மஞ்சப்பொடி, பெருங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு அரிசி பருப்புக்கு தேவையான தண்ணி ஊற்றிருக்கிறேன். ஸோ தண்ணி ஊற்றி அரிசி பருப்பை நான் ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சிட்டேன். ஸோ அதுவும் ரெடியாக இருக்குது. அதையும் சேர்த்து நல்லா ஒரு கொதிச்சதுக்கப்புறம் கொதிக்க விட்டு நம்ம மூடி வச்சோம்னா தண்ணி வெளியில் வராது. ஸோ அதையும் நான் செஞ்சுட்டேன். இப்போ தண்ணி கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம முட்டையை உடச்சி ஊற்றி, ஏன்னா பூ ஒரு 5 நிமிஷத்தில் வெந்துடும். ஸோ அதுக்கப்புறம் முட்டையை உடச்சி ஊற்றி முட்டைக்கு தேவையான அளவு உப்பு, மஞ்சப்பொடி போட்டு நல்லா லேசாக கலந்து விட்டுட்டு கொஞ்சம் அது நம்ம உடனே கலந்தோம்னா முட்டை ரொம்ப பொடிசு பொடிசாயிரும். அதனால் ஒரு 2 நிமிஷம் கழித்து அதை வதக்கி விட்டால் போதும். சாதத்தோட தண்ணியும் கொதிச்சதுனால அந்த குக்கரையும் நம்ம மூடி வச்சாச்சு. அது ரெடி ஆகிறதுக்குள்ளே முருங்கைப்பூ முட்டை பொரியலையும் மிளகுத்தூள் போட்டு கலந்து விட்டுட்டு இறக்கி
தேங்காய் சட்னியும் வந்து பருப்பு சாதத்துக்கு ரெடி பண்ணிடலாம். ஸோ முருங்கைப்பூ முட்டை பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ வந்து தேங்காய் சட்னிக்கும் தேவையானதை வந்து ரெடி பண்ணியிருக்கிறேன். ஸோ தேங்காய் சட்னியை வந்து அரைச்சி வச்சுட்டு அதுக்கு சைட் டிஷ்ஷு வந்து முருங்கைப்பூ பொரியலும் அப்பளமும் தான். ஸோ அதையும் வந்து கையோட போட்டு எடுத்துட்டு சுட சுட பருப்பு சாதத்தோட தேங்காய் சட்னி வச்சு முருங்கைப்பூ முட்டை பொரியலும் அப்பளமும் தான் இன்றைக்கி மதிய சமையல். சுட சுட சாதத்தை சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு 2 மணி நேரம் வந்து நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்து ஈவினிங் தான் கிச்சனுக்குள்ளேயே வரணும். மதிய நேரம் இன்றைக்கி தூக்கம்லாம் வரல. இருந்தாலும் கொஞ்ச நேரம் உருண்டு பிரண்டு டிவி பார்த்து செல்லை பார்த்து இப்படியே டைம் பாஸ் பண்ணிவிட்டு வந்தாச்சு. ஸோ ஈவினிங் வந்து ஏதாவது ஒரு ஸ்நாக் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிவப்பு அவல் இருந்துச்சு. இது வந்து கைக்குத்தல் அவல் தான். நல்லா ஹாட் வாட்டரை வந்து அவலில் சேர்த்து ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுட்டு நல்லா வெந்து வந்துடும். ஸோ ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் வந்து அதில் வந்து ஜீனி இல்லைனா வந்து நாட்டு சக்கரை வெல்லம் இதை எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி நாட்டு சக்கரை சேர்க்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்த்தோம்னா அப்படியே அவல் இப்படி பூ மாதிரியாக இருக்கும். ஸோ அதில் வந்து நாட்டு சக்கரை சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா வந்து தேங்காய் பூ போட்டுட்டு கலந்து விட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஈவினிங் ஸ்நாக் இன்றைக்கி. ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா சூடாக இஞ்சி டீ போட்டு குடிச்சிட்டு ரெஃப்ரெஷ் ஆயாச்சு. ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அடுத்த வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மார்னிங் காய வச்ச அந்த கொக்கோ பிட்டை தான் வந்து இதுக்கப்புறமா வந்து போய் எடுக்கணும். ஸோ இதை முடித்ததுக்கப்புறம் அடுத்து அந்த வேலை தான். டீ குடிக்கிறத எப்படியாவது ஸ்டாப் பண்ணணும்னு தான் நினைக்கிறேன். ஆனால் சுத்தமாக அது வந்து முடியவே இல்லை. டீ கிட்ட ஒவ்வொரு தடவையும் நான் தோற்று போய்கிட்டே தான் இருக்கிறேன். கொக்கோ பிட் நல்லா காஞ்சிருச்சு. இதை அப்படியே எடுத்து ஒரு பையில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா தேவையானப்போ வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதை முடிச்சுட்டு காலையில் காய வச்ச கருப்பு கவுனி அரிசி எடுத்து அரைச்சி வச்சுட்டேன். இது வந்து காலையில் வந்து எனக்கு ஈஸியாக கஞ்சி போடுறதுக்கு ஒரு ஹெல்த்தியான ரெசிபியாகவும் இருக்குது. இதுக்கப்புறம் சின்ன சின்ன வேலைகளை வந்து செஞ்சுட்டு அப்புறம் பூஜை வேலையை முடிச்சுட்டு நைட் டின்னரை வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்படி தான் இன்றைக்கி என்னோட மார்னிங் டு ஈவினிங் வந்து போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.